ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல நம்ம தமிழக அரசு சார்பில் தமிழக விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் கொடுக்குறாங்க. வட்டியில்லா கடன் அப்படிங்கிற 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம அப்ளை பண்ண அன்னைக்கே அந்த கடன் தொகை இன்ஸ்டன்டா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுற மாதிரியான ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சோ இந்த திட்டத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த திட்டம் யாருக்கு சூட்டபிளா இருக்கும், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியரான ஒரு அப்டேட்டா தான் இது இருக்க போகுது. இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது நேத்து டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஒவ்வொரு மாவட்டம் வாரியா ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. சோ இத பத்தி நம்ம ஃபர்தரா டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை நம்மளுடைய நாட்டு மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துட்டு வராங்க. அந்த விதத்துல ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஸ்கீம் தான் பாத்தீங்க அப்படின்னா தமிழக விவசாயிகளுக்கு இன்ஸ்டன்ட் கிரெடிட் சிஸ்டம் மூலியமா என்ன பண்றாங்கன்னா வட்டி இல்லா கடனை 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு விவசாயி பயிர் கடன் மூலியமா நீங்க வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க கிளியராவே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் புதிய திட்டம் தொடக்கம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா தர்மபுரியில் நடைபெற்ற அரசு விழாவில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து அதியமான் கோட்டை மற்றும் ஜங்கல்மனா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை சார்ந்த 5 விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத விவசாய கடன் வழங்கினார் அப்படிங்கறத நேத்து அப்டேட்ல மக்கள் தொடர்புத்துறை டிபார்ட்மெண்ட் மூலியமா இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஒரு திட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன எலிஜிபிலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலே போதும். கண்டிப்பா நீங்களுமே இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உழவர் கடன் அட்டை திட்டம் கீழ் பயிர் காப்பீடு விண்ணப்ப கடன் பயிர் காப்பீடு விண்ணப்பம் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ எப்படி ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க ஒரு தமிழக விவசாயியா இருக்கணும். உங்களுடைய விவசாய நிலத்துல நீங்க பயிர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பயிர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் ரெகுலரா. சும்மா உங்களுடைய லேண்ட் எம்டியா நீங்க போட்டிருக்க கூடாது. உங்களுடைய வயல் உங்களுடைய அந்த விளை நிலங்கள்ல நீங்க ரெகுலரா பயிர் பண்ணிருக்கணும். அந்த பயிர் எந்த பயிரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா நீங்க பயிர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயியா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பா கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற உங்ககிட்ட இருக்கணும். இந்த கிசான் கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு விண்ணப்பித்த அன்னைக்கே என்ன பண்றாங்க அப்படின்னா 5 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் கிரெடிட் சிஸ்டம் மூலியமா உங்களுக்கு அமௌண்ட் டைரக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இது விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஃபண்ட் கிடைக்கும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இந்த 5 லட்ச ரூபாய் ஒரு விவசாயிகளுக்கு 5 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துல ஒரு விவசாயிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 விவசாயிகள் 3 விவசாயிகள் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஒரு குடும்பத்துல ஒரு விவசாயிக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஃபண்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்றாங்க. அதனால கண்டிப்பா சப்மிட் பண்ணும்போது உங்களுடைய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்படிங்கிற சப்மிட் பண்ணணும். ரேஷன் கார்டு அடிப்படையிலையும் உங்களுடைய கிசான் கிரெடிட் கார்டு அடிப்படையில இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 5 lakhsக்கு உங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதாவது வட்டி இல்லா கடனா தான் கொடுக்குறாங்க. அதனால கண்டிப்பா இதுக்கு ஷூரிட்டி அப்படிங்கிற நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல எப்படி டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல சொசைட்டி டீடைல்ஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. மாவட்டத்தோட பெயர் நீங்க எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தை ஒன்ஸ் நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய தாலுகா என்னவோ அந்த தாலுகா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய சொசைட்டி கூட்டுறவு சொசைட்டி அப்படிங்கறது ஒவ்வொரு தாலுகாலையும் 2ல இருந்து 3 வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. இல்ல உங்க நேர்பையில் இருக்கக்கூடிய சொசைட்டிஸை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் விவசாயியுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விவசாயியுடைய பெயரு, அவங்களுடைய அப்பா பெயரு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஏஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துரும். அதே மாதிரி தான் அவங்க ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. விவசாயி படிச்சிருக்காங்க அப்படின்னா படிப்பறிவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கல்வி தகுதி அப்படிங்கிற இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க பிலோ 10th அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல திருமண நிலை கேட்டிருக்காங்க பாருங்க. அவங்க மேரிட் ஆனவங்களா ஆகாதவங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய கணவன் மனைவி பேரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண போறவங்க உமனா இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுங்க. அப்ளை பண்ண போறவங்க மேலா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி பேர் ஸ்போர்ட்ஸ் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய பட்சத்துல எஸ் கொடுக்கணும். இல்லைன்னா நோ கொடுங்க.
நீங்க எஸ் கொடுத்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டியா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்க வந்து இல்ல ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா ஜெனரல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து நோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய தொழில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய தொழில் என்னவோ அக்ரிகல்ச்சர்னு சொல்லுங்க. இல்ல ஃபார்மர்னா ஃபார்மர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட மாத வருமானம் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டா கேட்டிருக்காங்க. உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ அந்த இன்கம் நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ரொம்பவும் கம்மியாவும் போட வேண்டாம். ரொம்பவும் அதிகமாவும் போட வேண்டாம். ஒரு அப்ராக்ஸிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000 அப்படிங்கிற நீங்க வந்து போட்டீங்கன்னா, இதுக்கு வந்து பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஓகே. நம்ம வந்து என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் பான் கார்டு நம்பர் உங்ககிட்ட பான் கார்டு இருக்கு அப்படின்னா, இந்த நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல உங்ககிட்ட பான் கார்டு இல்ல அப்படின்னா, நீங்க வந்து விட்டுருங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து பேங்க்ல கேட்பாங்க. ஏன்னா வந்து 5 லேக்ஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் குடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா பான் கார்டு வேணும். அப்ளை பண்ணாதவங்க பான் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாரி ஸ்மார்ட் ரேஷன் கார்டுடைய டைப் வந்து கேட்டிருக்காங்க. உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்ட கையில எடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ பாட்டம்ல உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு குடுத்திருப்பாங்க. பிஹெச்எஸ் இல்ல என்பிஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. என்பிஹெச்எஸ் அப்படின்னா என்பிஹெச்எஸ் குடுங்க. பிஹெச்எஸ்னா பிஹெச்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. அந்த நம்பரை இந்த இடத்துல கரெக்ட்டா நீங்க வந்து 333 ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்ற ஆதாரம் அப்படிங்கிறதுல நீங்க அடிஷனலா ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா குடுங்க. இல்லன்னா இது வந்து தேவையில்ல. கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மதம் என்னவோ அந்த மதத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டீடைல் அப்படிங்கிற இடத்துல இப்ப கரண்டா நீங்க எந்த அட்ரஸ்ல வந்து இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் எங்க இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து நீங்க வந்து தனியா வந்து குடுக்குற மாரி இருக்கும். இல்ல ப்ரோ நாங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய வீடு வந்து பெர்மனன்ட் அட்ரஸும் அதே மாரி ரீசென்ட்டா இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அட்ரஸும் வந்து சேமா தான் இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க இந்த இடத்துல வந்து டிக் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு பின்கோட் நம்பரு, எந்த தெரு, அந்த மாரி எந்த மாவட்டம் எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல கரெக்ட்டா நம்ம வந்து பிணையத்த நம்ம வந்து குடுக்கணும். ஷூரிட்டி அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நபர் பிணையமா, இல்ல வந்து நில அடமானமா, இல்ல நகை அடமானமான்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ரூ. 5,00,000 உங்களுக்கு வந்து வட்டி இல்லாத கடனா வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இருக்கும். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல லோன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்து லோன் லோன் வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு நம்மகிட்ட வந்து வாங்கிக்கிட்டு தான் அந்த லோன் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நபர வச்சு நீங்க வந்து ஷூரிட்டி குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த நபருடைய டேட்டாவ நீங்க என்ட்ரி பண்ற மாரி இருக்கும். இல்ல நிலத்த வச்சு நீங்க குடுக்க போறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நிலம் வந்து கொஞ்சம் ஏக்கர் கணக்குல எக்ஸ்ட்ராவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க லேண்ட வச்சு குடுக்கலாம். இல்ல உங்ககிட்ட ஜொல் வந்து சும்மா வந்து லாக்கர்ல சும்மாவே தான் இருக்கு. அத வச்சு நான் வந்து லோன் வாங்கி பெரிய ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜொல்ல வச்சு கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு எது கேட்டகரில பொருந்துமோ அந்த கேட்டகரிய வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு லேண்ட்ன்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நிலத்தின் வகைகள் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க வந்து விவசாயம் பண்ண போற அந்த லேண்ட் வந்து ஓன் லேண்டா இல்ல வந்து லீஸ்க்கு எடுத்திருக்கீங்களா? குத்தகை நிலமான்னு கேட்டிருக்காங்க. ஓன் லேண்ட் அப்படின்னா ஓன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் லேண்டா இல்ல நான் ரெஜிஸ்டர்டான்னு கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுங்க. ஓனருடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த இடத்துல வருவாய் கிராமம். உங்களோட லேண்ட் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. சோ உங்களுடைய லேண்ட் வந்து எந்த மாவட்டத்துல இருக்கோ அந்த மாவட்டத்த ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த தாலுகாவ வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி அந்த கிராமம் என்னவோ அந்த கிராமத்த ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு அந்த லேண்டோட சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் போட்டு ஒன் பை ஒன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 217 அப்படிங்கிற என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சப்டிவிஷன் நம்பர் என்னவோ அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? இதே மாதிரி நீங்க வந்து ஒன் பை ஒன்னா வந்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதை தாண்டி வந்து அவங்க கீழ வந்து ஒரு பாயிண்ட் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது பாசன விபரம் என்பதற்கு நஞ்சை, மானாவாரி, கிணறு, ஆறு, பாசன விபரங்கள் விபரத்தை குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல நீங்க வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் அந்த ஆப்ஷன் நீங்க வந்து நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, கடன் கோருவதற்கான விபரங்கள்னு சொல்லிட்டு லோன் அப்ளை டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட லேண்ட்ல வந்து கரும்பு சாகுபடி வந்து பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து டிக் பண்ணணும். அந்த ஆப்ஷன் நீங்க வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒப்பந்ததாரருடைய பேரு, அவங்களோட மெம்பர் ஐடி இது எல்லாத்தையுமே குடுக்குற மாரி இருக்கும். அது இல்ல நீங்க வந்து கரும்புலாம் பண்ணல. நார்மலா நெல்லு தான் பண்றோம். பருத்தி தான் பண்றோம். இந்த மாரி வேற ஏதாச்சும் அடிஷனலா தான் பண்றோங்கிற பட்சத்துல இது கண்டிப்பா நீங்க டிக் பண்ண தேவையில்ல. அப்படி கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப உங்களுக்கு என்ன கேட்டகரில லோன் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ரூ. 5,00,000 உங்களுக்கு வந்து எதுக்காக நாங்க வந்து குடுக்கணும்? என்ன பெர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா உங்களோட பெர்பஸ் என்னவோ அந்த பெர்பஸ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. நான் எனக்கு தேவையான விதைப்பகு விதைப்பகுதியை வெளி மார்க்கெட் வாங்க உள்ளதால், விதை பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா, ரொக்கமாக வாங்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. 2வது வந்து நான் பயிரிடும் பயிருக்கு தொழு உரம், அதாவது உரங்கள் தேவையான விஷயத்த நான் வந்து வெளிய மார்க்கெட்ல இருந்து வாங்குறதுக்கு உண்டான தொகைய 50% தொகைய நான் ரொக்கமா தான் வந்து
பேமெண்ட் பண்ணி தான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆப்ஷன் டிக் பண்ணணும். இல்ல சங்கத்தில் உரம் இருப்பு இல்லாத பட்சத்தில் உரப்பகுதி தொகையை வந்து முழுவதுமா ரொக்கமாக நான் வந்து செலுத்தி தான் வந்து வாங்குறேன். அதாவது சொசைட்டில வந்து நீங்க பயிர் பண்ணும்போது வந்து அவங்க கிட்ட வந்து இருக்காது. அந்த உரங்கள். இல்லாத பட்சத்துல நம்ம வெளியில தான் போயிட்டு தான் வாங்குற மாரி இருக்கும். சொசைட்டில கூட நம்ம வந்து நம்மளோட ஆதார் கார்டு காமிச்சு கட்டினா கூட வாங்கிக்கலாம். பட் வெளியில போகும்போது கேஷா குடுத்து தான் நம்ம வாங்குற மாரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல பூச்சி மருந்து வெளி மார்க்கெட்டில் வாங்க உள்ளதால் 100% ரொக்க பணத்தை நான் வந்து வாங்கி தான் வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுங்க. இல்ல அடமான கடனாக இருந்தால் தமிழ்நாடு கூட்டுறவு கடன் சங்க பிரிவு 41 மற்றும் அதன் கீழ் ஏற்படுத்தப்பட்ட விதி எண் 65 தெரிவித்துள்ளபடி பருவம் 26 இத்துடன் நான் வந்து விண்ணப்பித்துள்ளேன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து டிக் பண்ணிக்கலாம். இல்ல கடனுக்கு தேவைப்படும் உறுப்பினர்கள் பங்கு தொகை செலுத்த சம்மதிக்கிறேன்ங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்ல நான் வந்து வேறு கூட்டுறவு சங்கம் அப்படி இல்லைன்னா வங்கி பயிர் கடன் பெற்று நிலுவையிலோ இல்ல அல்லது வந்து பாத்தீங்கன்னா தவணை தவறியோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல என சான்று அளிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு எந்த கேட்டகரியில வந்து உங்களுக்கு லோன் வந்து தேவைப்படுதோ அந்த ஆப்ஷன் நீங்க ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 2 ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய பட்டாச்சிட்ட நம்பர் எல்லாமே உங்களுக்கு மேல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டோ உங்களுடைய விவசாயியோடைய போட்டோ இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி விவசாயியோடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து போஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து நான் வந்து எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிருக்கலாம். நீங்க ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்து எங்க போகும் அப்படின்னா உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டிக்கு தான் போகும். கூட்டுறவு சொசைட்டில இருந்து உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல வந்து சப் பிரான்ச் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அங்க இருந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபர்தர் ஏதாச்சும் வந்து என்கொயரிஸ் வந்து இருக்குதான்னு கேட்டாங்கன்னா அந்த கொரிஸை நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் வந்து ஜங்ஷன் பண்ணுவாங்க. இந்த லோன் வந்து எதை பேஸ் பண்ணி சாங்ஷன் பண்றாங்க அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு மூலியமா தான் உங்களுக்கு வந்து ஜாங்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அதனால நீங்க கிசான் கிரெடிட் கார்டை வச்சு தான் இந்த ஒரு அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க வந்து எடுக்க முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த திட்டத்து சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு என்கிட்ட பர்சனலா பேசணும் அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.